பிரமாதம். நன்றி சார். இதுதான் வத்தக்குழம்பு. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கு பார்த்தா ஸ்ரீரங்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு. இந்த வத்தக்குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழமையான ரெசிபி இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. வத்தக்குழம்புனா என்னென்னு தெரியுமா உங்கள் எல்லாருக்குமே? இந்த வத்தக்குழம்பு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய், அப்புறம் காய்கறி இதெல்லாம் வந்து சன்லைட்டில் காய வச்சு அப்புறம் வறுத்து குழம்புல போட்டு குக் பண்ணுறது தான் வத்தக்குழம்பு சொல்லுவாங்க. இது வந்து கோவில் பிரசாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வத்தக்குழம்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பக்குவத்தில் பண்ணுவாங்க. எல்லோரும் வத்தக்குழம்புல தக்காளிலாம் போடுவாங்க. நாங்கள் தக்காளி போடாமல் வெங்காயம், பூண்டு இந்த மாதிரிலாம் போட்டு அரைச்சி விட்டு வத்தக்குழம்பு. இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி பண்ணுறாங்க. ஆனால் மசாலா வறுத்த பிறகு அரைக்கிறத வந்து 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று ட்ரையாக இருக்கும், இன்னொன்று தண்ணி ஊற்றி அரைச்சி செய்வோம். நான் வந்து சாம்பார் தூள் போட்டு தான் செய்வேன். சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி போடுவாங்க. பட் என்னுடைய ஸ்பெஷல் இதில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் மெயினாக. இப்போ இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்பாங்கன்னா திருமதி வெங்கடலட்சுமி அவங்கள மீட் பண்ணி தான் இந்த ரெசிபி கிடைக்க போகிறோம். இதை நான் வீட்டில் அடிக்கடி நாங்கள் செய்வோம். இதை செய்யும் பொழுது எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபி பற்றி கிடைச்சிக்கலாம் போகலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இந்த வத்தக்குழம்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு கை பக்குவத்தில் பண்ணுற வத்தக்குழம்பு நிறைய காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி உங்களோட வத்தக்குழம்புல என்ன ஸ்பெஷல்? எல்லாரும் வத்தக்குழம்புல தக்காளிலாம் போடுவாங்க. நாங்கள் தக்காளி போடாமல் வெங்காயம், பூண்டு இந்த மாதிரிலாம் போட்டு அரைச்சி விட்டு வத்தக்குழம்பு. அரைச்சி விட்டுனா என்ன மாதிரி மசாலா? அரைச்சி விட்டுனா தேங்காய், மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி செய்யும். பெரும்பாலும் வத்தக்குழம்பு சொல்லும் போது வந்து சில பேர் வந்து தேங்காய் ஊற்ற மாட்டாங்க. ஏன்னா ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் தேங்காய் போட்டு பண்ணுறீங்க. நம்ம தேங்காய் வந்து வறுத்துருவோம். வறுத்து பவுடர் மாதிரி அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிடலாம். மறுநாளும் நல்லாயிருக்கும், ஒன்றாகாது, கெட்டு போகாது. சரி, ஓகே, பண்ணலாம். அதுக்குமே தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? வத்தக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் மணத்தக்காளி வத்தல், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் 1/2 ஸ்பூன், வரமிளகா ஒரு 5-6 போட்டால் போதும், ஒரு 50 கிராம் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தேங்காய் அரை மூடி, 100 கிராம் புளி, ஒரு 100 கிராம் சாம்பார் பொடி, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் வதக்கிறதுக்கு தேவையான கார்டியா நல்லெண்ணெய், தேவையான அளவு தாளிப்புக்கு கருவேப்பிலை, இறக்குறப்ப மல்லித்தலை தூவணும். அவ்வளோதான். இப்போ இந்த ரெசிபி தேவையான சொல்லியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து தேங்காய் இதெல்லாம் வறுக்கணும். மசாலாவுக்கு தேவையானதை முதல்ல வறுத்துக்கணும். ஓகே, எண்ணெய் ஊற்றி வறுக்கணுமா இல்லை எப்படி? ட்ரையாக தான் வறுக்கணும். ட்ரை, ஓகே. ட்ரையாக. மிளகு வந்து ஒரு ஸ்பூன். ஓகே, 1 ஸ்பூன் மிளகு. ஓகே. அப்புறம் ஜீரகம். ஓகே, 1 ஸ்பூன். ஓகே. ஜீரகம் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மிளகா விட. அப்புறம் வரமிளகா போடுமா? வரமிளகா தாளிப்புக்கு தான். அடுத்தது கடலைப்பருப்பு. நாங்கள் கடலைப்பருப்பு. ஸோ இந்த மிளகு செய்கிறதும் தெரியும் நமக்கு. மிளகு வந்து ஒரு குளிர்ச்சி கொடுக்கும், காரத்தன்மைக்கு கொடுக்க. ஆமாம். இந்த கடலைப்பருப்பு செய்கிறதுக்கு என்ன காரணம்? குழம்பு வந்து திக்காக இருக்கிறதுக்காக தான் கடலைப்பருப்பு. ஸோ அதான் ரீசன். அதான் ரீசன். ஓகே. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்து செய்கிறவங்க அவங்க மிளகு போட்டாங்க, சீரகம் போட்டாங்க, கடலைப்பருப்பு போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காம ஒரு பொருள் எதுக்காக போடுறாங்கிறதுக்காக. மிளகு நல்லது, சரி, ஜீரகமும் செரிமானத்துக்கு, கடலைப்பருப்பு திக்கு கொடுக்கறதுக்கு. நல்ல விஷயம். ஆமாம். தேங்காய் நல்லா இதுங்கெல்லாம் வறுக்கவும், தேங்காயும் நல்லா வறுக்கணும். நல்லா இருக்கணும். இது எப்படி நல்லா வறுத்துட்டு போடுறோமா? நல்லா வறுக்கணும். இல்லை இதை முதல்ல வறுத்துறணும். இப்போ இதை அதை போட்டுட்டோம்னா தேங்காயில் ஈரத்தன்மை இருக்கும். அதை இப்போ இதை வறுக்காது. அதனால இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அந்த ப்ரௌனாக வந்துடணும். சரி, ஓகே. வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காயை போட்டு விட்டுறலாம். சரி, ஓகே. இப்போ நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் பக்குவமா? இதான் பக்குவம் சார். ஓகே. இங்க பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க, நல்ல பொன்னிறமா வந்துருச்சா? சரி, ஓகே. ஓகேங்களா? அந்த கடலைப்பருப்பு எல்லாமே வந்து நீங்க சொல்லுங்க அந்த கோல்டன் கலர்ல வந்துருச்சு பாருங்க. ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை தனியா எடுத்து வச்சிரணும். எடுத்து வச்சுட்டு அடுத்து தேங்காய் வறுக்க போறோம். சரி, ஓகே. அப்ப மாத்திடலாமா? மாத்திடலாம். தேங்காய் வந்து நல்லா பெருசா பத்து கட் பண்ணி போட்டுருக்கீங்க. ஆமா. வறுத்து மிக்ஸில நம்ம நுணுக்கிடுவோம். ஓகே. இதுல வந்து இந்த அளவுக்கு இருந்தா போதும். போதும். இது ஒரு அரை முடி, இந்த அளவுக்கு போதும். ஒரு சின்ன அரை முடி, அதாவது அரை முடினா பெரிய அரை முடிலாம் இல்லைங்க, சின்ன. பத்தையில பாத்தீங்கன்னா ஒரு 3 பத்து இருக்குமா? ஒரு 4-5 இருக்கும். 4-5 பத்து இருக்குமா? சரி, ஓகே.
ஸோ இது வறுக்கிறது வந்து நல்ல கலர் மாறணுமா எப்படி? இல்லை, கொஞ்சம் கலர் மாறினா போதும். அந்த சலசலப்பு தண்ணி சத்து நின்னதும் நம்ம அரைச்சிடலாம். சரி ஓகேடா. அப்போ அந்த தண்ணி சத்தெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா தான் அந்த குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே. இப்போ அந்த சலசலப்போடு அந்த தண்ணி இப்படியே பச்சையாக அரைச்சோம்னா சீக்கிரம் குழம்பு கெட்டு போயிடும். நல்ல விஷயம். இது நம்ம வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சமையல் பண்ணும்போது சில விஷயம் ஞாபகத்துக்கு வராது. அதனால தான் தெளிவாக அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறோம். அப்போ நல்லா வறுத்துட்டு எனக்கு காமிங்க. ஓகே, அந்த காமி. இப்போ பாருங்க, வறுத்துட்டோம். நல்ல அந்த கலரில் வந்துருச்சு. இப்போ அந்த முதல்ல வறுத்த மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பையும் இதெல்லாம் சேர்த்து போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். சரி ஓகே. அரைச்சிட்டு வந்துட்டு வத்த குழம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே. இது அந்த கலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு இந்த பக்கம் தேங்காய். ஆமாம், வந்துருச்சு. சரி ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் அரைக்க போகிற சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம அரைக்கணும். எப்படி அரைக்கிறீங்க? எந்த பக்கத்தில் அரைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை ஆக்கிடணும். இப்போ கொஞ்சம் இதை முதல்ல அரைச்சி திப்பியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தண்ணி விட்டு இதை கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். ஓகே. ஏன் இந்த மாதிரி தனியாக வச்சுருக்கீங்க? என்ன காரணம்? அதுதான் வத்த குழம்போட ஸ்பெஷாலிஸ்ட். அரைச்சிட்டேன் சார். சரி ஓகே. இது தனியாக வச்சுக்குவோம் நம்ம. இது அந்த கொரக்கொர பக்குவம். பக்குவம். ஆமாம். ஓகே. ஏன் இந்த மாதிரி அரைச்சி போகிறீங்க? என்ன காரணம்? அப்போ தான் குழம்பு நல்லா உங்களுக்கு கெட்டி கொடுத்து நல்லா இருக்கும். சரி ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல வாசம். அந்த வறுத்து அரைக்கிற இது தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த ஸ்மெல்லு குறைஞ்சிரும். இப்போ அந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா அந்த வாசம் அப்படியே நிற்கும். நம்ம அப்படியே புளி கரைச்சலோடு சேர்க்கும் போது நல்லா இருக்கும். இது அதை கொஞ்சம் பாதி எடுத்துட்டு இதை பாதி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு தாளிப்பு போடும்போது இப்போ அதை ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் அதை போடணும். இது அப்புறம் தான் போடணும். ஃபைன் ஓகே. நல்ல நம்மகிட்ட இருக்க காடியாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். வத்த குழம்புனா நல்லெண்ணெய் தான். ஓகே. ஓகேங்களா? இப்போ இந்த எண்ணெய் வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் போதும். இது போதும். ஆனால் என்ன கொஞ்சம் எண்ணெய் அது இன்னத்தில் வத்த குழம்புமே எண்ணெய் தாராளமாக இருக்கிற என்ன காரணம்? கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே. கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டு நல்லெண்ணெய் வந்து புளி எல்லாம் காரம், உப்பு, புளி, காரம் நல்லெண்ணெய் வந்து நல்லாயிருக்கும். சரி ஓகே. வெரி குட். இப்போ தாளிப்பு பண்ண போகிறோம். இப்போ இந்த வெந்தயம் போடலாம். சரி ஓகே. ஓகேங்களா? இவ்வளோதான் போடலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம். வரமிளகா. ஓகே. நல்ல வரமிளகா. பச்சை கருவேப்பிலை போடுறோமா? ஆமாம், கருவேப்பிலை போடுறோம். அடுத்தது பூண்டு. அந்த கருவேப்பிலை இருக்க கொஞ்சம் தண்ணி இருக்கு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ பூண்டு போட்டிருக்கோம். இது தேவையான போதும். இந்த பூண்டு போதும். சரி ஓகே. அடுத்தது வெங்காயம். சரி இந்தாங்க. அந்த வெங்காயமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றும் பதே கட் பண்ணி போட்டிருக்கீங்க. ஆமாம். இல்லை, வெங்காயம் 100 கிராம்னா பூண்டு 50 கிராம் தான் போடணும். சரி ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம். இப்போ நல்லா இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே. நம்ம வந்து அடுத்ததுக்கு என்ன பண்ணோம், புளி கரைச்சி வச்சுருக்கோம். சரி ஓகே. கரைச்ச புளியை வந்து இந்த சாம்பார் பொடியோட ஆட் பண்ணி அந்த பொடியை நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் அதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சரி ஓகே. ஆமாம். இப்போது அந்த வெங்காயம் வதங்குறதா பக்குவம் என்ன பக்குவம்? அதாவது ஒரு 50, 60, 70? ஒரு 50%. ஓகே. ரொம்ப வேணாம், 50% பருத்தா போதும். ஓகே. புளித்தண்ணியில் இப்போ இந்த சாம்பார் பொடியை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்தாங்க. இப்போ பாருங்க, நல்லா திக்காக கலந்துட்டோம். ஓகே. புளி, சாம்பார் தூள், மஞ்சள் தூள் போட்டு இந்த பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும். இப்போ இதில் விடணும். அதே டைமில் இந்த இடத்துல அந்த மஞ்சள் தூளும் போட்டிருக்கோம். நல்லா கெட்டியாயிருச்சு. ஆமாம், கெட்டியாக இருக்கு. அதுதான் அந்த சாம்பார் தூள், புளி. ஓகே. ஸோ கரைச்சி ஊற்றியாச்சு. ஆமாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு பிறகு தான் இதை போடுறோம். அந்த மசாலா இப்போ போட்டுருவோம். இப்போ போட போகிறோம். இப்போ போடணும். சரி. இப்போ இதில் வந்து அந்த சாம்பார் பொடி வந்து ரொம்ப ஹைலைட்டு. எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சாலும் இல்லை வத்த குழம்பு வச்சாலும் அந்த சாம்பார் பொடி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த சாம்பார் பொடியில் என்னதான் இருக்குது ரகசியத்தை சொல்லுங்கள். ரகசியம் ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரமல்லி, 1/2 கிலோ வரமிளகா, இது ரெண்டும் தனியாக வச்சுக்கணும். வெயிலில் காய வச்சுக்கணும். இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் மிளகு, 100 கிராம் ஜீரகம், ஒரு 100 கிராம் வந்து பச்சரிசி, 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் வெந்தயம், நல்ல உள்ள கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, எல்லாத்தையும் வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு இந்த மிளகா மல்லியோட சேர்த்து
மிக்சியில் அரைச்சிக்கணும், மிஷினில் அரைச்சி மிஷினில் வச்சுக்கணும், அரைச்சிக்கணும். அவ்வளோதான். சரி. மிஷினில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஆனால் மிளகாவும் மல்லி வந்து சன்லைட் வச்சுக்கிறோம். சன்லைட் அதில் வெயிலில் காஞ்சா போதும். இதெல்லாம் நம்ம வறுக்கணும் தனியாக. சரி ஓகேடன். இப்போ நீங்கள் வந்து இது அழகாக சொல்லிட்டீங்க, அந்த பொடி தான் போட்டிருக்கீங்க. ஆமாம், அந்த பொடி தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த அதிரசம், முறுக்கு, சீடை, தட்டெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி இன்கேஸ் வேற யாராவது இந்த சாம்பார் பொடி கேட்டால் நீங்கள் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக தருவேன், கண்டிப்பாக தருவேன். இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நல்ல விஷயம். இந்த மாதிரி சாம்பார் பொடி யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நான் நிறைய சாம்பார் பொடி நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் ரங்கநாயகி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் இவங்க தீபாவளிக்கு வந்து பலகாரம்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நானும் உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு பலகாரம் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா எப்போ வேணால் வாங்கிக்கலாம். அதே டைமில் இந்த சாம்பார் பொடி வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நான் நம்பரும் கீழே கொடுக்குறேன். நமக்காக ஒரு நல்ல ரெசிபி ஷேர் பண்ணுறாங்க. அவங்க ரெசிபியை அவங்க சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பார்க்கலாமே? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த அரைச்சி விட்ட மசாலா போட்டுடணும். ஓகே. இப்போ அரிசியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி. ஆமாம். இப்போ இதோட சேர்த்து நம்ம ஒன்றாக்க போகிறோம். சரி. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஊற்றியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் உப்பு போடணும். நல்ல கலர் வருதுங்க. நல்லா சூப்பராக வரும். ஆமாம், நல்லா வரும். இப்போ நம்ம அரைச்சி விட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இது நல்லா கொதிச்சு அந்த ஒரு முக்கால் பதத்துக்கு வரும்போது அந்த நுணுக்கி வச்ச பொடியை போடுவோம். சரி. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போடணும். போடுங்க. இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புது ஸ்டைலாக இருக்குது. இந்த மாதிரி பொடி தனியாக அரைச்சி பண்ணுறீங்க, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஒரு மசாலா அரைச்சி போடுறீங்க. ஆமாம் சார். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம். ஓகே. இதுக்கு பிறகு இது நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷம் இறக்க 10 நிமிஷம் முன்னாடி இதை போடணும். அப்பதான் போடணும். தலைவர் அப்ப கடைசி என்ட்ரி. கடைசியா வந்தாலும் வாசம் சூப்பரா இருக்கும். சரி, அப்ப நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் காமிங்க. ஓகே. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாருங்க ஓரம்லாம் எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், லைட்டாக வருது. இப்போ அந்த நம்ம நுணுக்கி வச்ச பொடியை இதில் ஆட் பண்ணணும். இப்போ தான் போட போகிறோம். அந்த குழம்பு எடுத்து காட்டுங்களேன். அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டித்தன்மை வந்துருச்சு. ஒரு ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி போட்ட அந்த பக்குவம் நல்லாவே தெரியுது. ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த பொடி போடுங்க. இப்போ இந்த பொடியை போடணும். ஒரு ஸ்டேஜும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இது போடுறது நல்லா கமன்னு வாசம். ஓகே. நல்லா இருக்கும். இப்போ இந்த பச்சை கருப்பு கொத்தமல்லி போடுறோமா? போடணும். இறக்கிறப்ப தான். சரிடா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சா போதும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை சூடு காட்டி மணத்தக்காளி வத்தலை போட போகிறோம். சரி, ஓகே. டன். ரெடி பண்ணி காமிங்க. ஓகே. நல்லெண்ணெய் சூடு காட்டி மணத்தக்காளி வத்தலை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் போடுறோம். இந்த வெல்லம் எதுக்கு போடுறோம்னா, புளிப்பு, உப்பு எல்லாம் காரம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த வெல்லம் போட்டோம்னா மணத்தக்காளி அந்த வத்தக்குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஒரு கரண்டி சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடணும் போல் தோணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நல்ல கெட்டியாகவும் இருக்கு. நான் நினைச்சேன் ஆரம்பத்துல இந்த வத்தக்குழம்பு பண்ணும்போது நல்லா தண்ணியா கொதிச்சிருந்ததுல, இது எப்படி கெட்டியாகும் நினைச்சேன் நான். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்க சொன்ன மாதிரி சில பேர் வத்தக்குழம்பு வைப்பாங்க, கொஞ்சம் கருப்பா இருக்கும், கலர் மாறும். ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு இப்பதான் புரியுது காரணம் வந்து நம்ம போட்டிருக்கிற இந்த சாம்பார் பொடி தான். சில பேர் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இவ்வளவுதான் போடுவாங்க. பட் இதுல நம்ம அரைச்சு விட்டுருக்கோம் சாம்பார் பொடி. இதுதான் என்னோட வத்தக்குழம்பு ஸ்பெஷல். டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பா கொடுங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கோம். நல்லா அழகாக சமைச்சிருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இல்லை, இவ்வளோ அழகாக பண்ணிட்டு கொஞ்சமாக தரீங்க எனக்கு. சாப்பிடுங்க. சாப்பிட வாங்கிக்கலாம். சாப்பிட்டு பாருங்க. நல்ல வாசம். ஆனால் இந்த வத்தக்குழம்பு ஊர் கூட தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நாளைக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தேங்காய் அரைச்சு விட்டா கெட்டு போயிரும்பாங்க. ஆனால் இந்த குழம்பு கெட்டு போகாது. ஆமாம். பிரமாதம். ஓகே. உப்பு காரம்லாம் போதும். ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி சார். நன்றி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கு. அதாவது இந்த வத்தக்குழம்பு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து ஒரு கல் காரம் கூட இருக்க மாதிரி இருக்குது.
ஆனால் இந்த காரம் நீங்கள் ஈவினிங் ஒரு 5 மணிக்கோ இல்லை 6 மணிக்கோ ஒரு 6 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காரம் காணாமல் போயிடும். ஏன்னா அந்த புளி ஊற அந்த டேஸ்ட் ஆமாம், புளி ஊறணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. நன்றி சார், நன்றி. பிரமாதம். ஓகே ஓகே. எக்ஸலண்ட் வத்த குழம்புங்க. அந்த சாப்பிடும்போது அந்த அந்த இனிப்புத்தன்மை, அந்த காரத்தன்மை, அந்த புளிப்பு தன்மையோட சாப்பிடும்போது ஐயோ வேற லெவல். அதை நல்லா வெந்த சோறில் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னொரு கை சாப்பிடலாமான்னு சொல்லி யோசிக்கும். சாப்பிடுங்க சார், நல்லாவே சாப்பிடுங்க. அதாவது அம்மா கையில் சாப்பிட்ற ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாகவே இன்னைக்கு உங்கள் கையில் வந்திருக்கு. ரியலி ஐம் வெரி மச் ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் வத்த குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. இன்கேஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அந்த ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. ஓகே, ரங்கநாயகி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து 9944550122. இன்னொரு நம்பர் வந்து அடிஷ்னல் நம்பர் 9659567975. எனி டைம் எந்த நேரத்துலையும் யாருக்கு எந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கேட்டாலும் ஆர்டர் முறைப்படி எல்லா பலகாரமும் பண்ணி தருவோம். உங்கள் வீட்டு சைடில் யாருக்கா பலகாரம் வேணும், இந்த சாம்பார் பொடி வேணும்னு வச்சா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட இன்னொரு புது ஊரில் உங்களுக்கு சந்திக்கிறேன். சி பாபாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச். ஐயோ வேற லெவல். சரிங்க சார், வெரி குட். சாப்பிடுங்க சார்.